வாழ்க்கை. ஒரு தேசத்திற்கு மிக முக்கியமான தேவை பணமோ பொருளாதாரமோ அல்ல, பரிசுத்தம். முக்கியமாக இந்த விபச்சார பாவம் இருக்கக்கூடாது. விபச்சார பாவம் இல்லாத சமுதாயமே சரியான சமுதாயம், நீதியான சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாற கர்த்தரை நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய கிருபை நம்மில் பெருகட்டும். நாம் ஒவ்வொருவரும் இதற்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம். நம் தேசமும் அடுத்து வரும் தலைமுறைகளும் சமாதானமாய் வாழ நம்மளுடைய பரிசுத்தம் தான் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 23ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் பரிசுத்தமாய் வாழ்வது, நம் வாழ்க்கையில் நாம் நீதியின்படி வாழ்ந்து நம் தேவையான சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம் சமுதாயத்தில், நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம் சமுதாயத்திலும் கடைபிடிக்க வேண்டிய நீதி முறைகளை கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் அந்த பெண்ணின் பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்பட்டு வரக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது அந்த காலத்தில் சொல்லப்பட்ட சட்டமாக இருக்கிறது. இது கிருபையின் காலமாய் இருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், விபச்சார பாவம் செய்கிற ஒரு மனிதன் தன் சரீரத்திலும் தன் இருதயத்திலும் சுத்தம் இல்லாமல் விபச்சார பாவம் இருக்குமானால் திருச்சபையில் வந்து திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது. இதனால் மிக பெரிய தண்டனைகள் வரும் என்பது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. இதை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலும் வாசித்து பார்க்கலாம். விபச்சார பாவம் என்பது கர்த்தர் மிகவும் அருவருக்கிற பாவம். இந்த பாவம் செய்கிற மனிதனை கர்த்தர் அருவருக்கிறார். அந்த பாவத்தோடு கூட திருச்சபைக்கு வரக்கூடாது. ஒருவேளை தவறு செய்திருந்த மனிதன் மனம் வருந்தி பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு திருந்தி இருந்தால் நிச்சயம் கண்டிப்பாக இந்த காலத்தில் திருச்சபைக்கு வரலாம், கர்த்தருடைய சன்னதியில் பங்கு பெறலாம், தவறில்லை. ஆனால் பாவம் மன்னிக்கப்படாமல் அந்த பாவத்தோடு கூட அந்த பாவத்தை செய்து கொண்டே விபச்சார பாவத்தை தன் சரீரத்திலோ தன் இருதயத்திலும் இருக்கக்கூடாது. கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. 2 மனமும் சரீரமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த பாவம் செய்திருந்தால் அதை தொலைத்திருக்க வேண்டும், இல்லை என்றால் பாவம் செய்யாமலே இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமா இருக்கிறவர்களே கர்த்தருடைய திருச்சபைக்குள் வர வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறது. இதை கடைபிடித்தால் நாம் நன்றாக இருக்கலாம். பரிசுத்தம் என்பது கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். அதுவும் விபச்சார பாவம் என்பது கர்த்தருக்கு மிக அருவருப்பானது. அதை கர்த்தர் மிகவும் வெறுக்கிறார். அம்மோனியரும் மோவாபியரும் சபைக்கு உட்படலாகாது எந்த நாளிலும் என்று சொல்லி இருக்கிறார். இது அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு 2 இனத்தவரை பற்றி சொல்லப்பட்ட கருத்து. ஆனால் இதன் பொருள் என்னவென்றால், அந்த பாவத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த மனிதர்களே அல்ல. அவர்கள் செய்த பாவம் என்றால் மிகவும் ஒழுக்கக்கேடாய் நடந்தவர்கள். மோவாபியர்கள் என்பவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் என்று பார்த்தால் அது லோத்தின் பெற்றோர்களாய் இருக்கிறார்கள். லோத்து தான் அவருடைய தகப்பனாய் இருக்கிறார். அப்படி என்றால் அவர்கள் பாவத்தில் பிறந்தார்கள். பாவம் செய்து மிகவும் அருவருப்பான காரியங்களை செய்து அதன் வழியாய் வந்தவர்கள். அப்படி என்றால் அந்த மாதிரியான பாவங்கள், அதாவது கற்பு நெறி தவறுதல், மிக நெருங்கிய உறவிலேயே தவறு செய்தல் போன்ற காரியங்கள், மொத்தத்தில் விபச்சார பாவம், ஓரின சேர்க்கை, லெஸ்பியன், இன்னும் பலவிதமான விபச்சார பாவங்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் கர்த்தர் அருவருக்கிற காரியம். இதற்கு மன்னிப்பே கிடையாது. மனம் திரும்பினால் ஒழிய கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போகலாம் என்ற நினைவு கூட தேவையே இல்லை. இவர்களுக்கு நினைத்து பார்க்க கூட தேவையில்லை. இப்படிப்பட்ட பாவம் செய்கிற யாருமே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. கர்த்தருடைய சபைக்கும் அருகதையற்றவர்கள் என்பதே கர்த்தருடைய செயலா இருக்கிறது. கடினமாக தான் இருக்கும். இப்படிதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வாக்கியம் நமக்கு அப்படி சொல்லுகிறது. அம்மோனியரும் மோவாபியரும் என்றால் அவர்கள் செய்த பாவங்கள். அவர்கள் இஸ்ரவேலரை வெறுத்தார்கள். அவர்கள் வனாந்திர பயணத்தில் வரும்போது அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள்.
அவர்களை சபிக்கும்படி பிழையாமை கூலி கொடுத்து வரவழைத்தார்கள் தீர்க்கதரிசியை. இப்படியாக செய்ய நினைத்ததினால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட காரியங்கள், கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட பாவம், அடுத்ததாக விபச்சார பாவம், ஒழுக்கம் கெட்ட மிக மோசமான கற்பு நெறி தவறிய விபச்சார பாவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் திருச்சபைக்கு வர தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகிறது. சபையில் இருந்து கொண்டு, திருச்சபையில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட பாவங்களை செய்து கொண்டு இருந்தால் அவர்களுடைய நிலை ரட்சிக்கப்படாதவர்களின் நிலையை காட்டிலும் மிக கடினமாய் இருக்கும். இது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். அடுத்ததாக நாம் இருக்கிற இடங்கள், நம் வீடு, நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம் சரீரம் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவைக்குரிய பரிசுத்தமும் சரி, உடல் ரீதியான சுத்தமாய் எப்பொழுதும் குளித்து சுத்தமான உடைகளை அணிந்து சுத்தமாய் இருக்க வேண்டும். வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் சுற்றுப்புறத்தை சுத்தமாக சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் வருகிற இடம், கர்த்தர் வந்து நம்முடன் வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட இடங்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த சுத்தத்தை நாம் பராமரிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு மனிதனுடைய வேலைக்காரன் அவனுடைய கொடுமைக்கு தப்பி, அவனுடைய எஜமான் மிகவும் கொடுமைப்படுத்தினதினால் அவனை விட்டு புறப்பட்டு ஓடி வந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக, தன் எஜமானிடத்திடமிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஓடி வந்து நம்மிடம் அடைக்கலம் புகுந்தால் அந்த மனிதனை நாம் பராமரிக்க வேண்டும். என்னை அடைக்கலமாக தேடி வந்த மனிதனுக்கு நான் உதவி செய்து தங்குமிடம் ஆகாரம் கொடுத்து அந்த மனிதனை பாதுகாக்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறது. இது நீதியா இருக்கிறது. இது கர்த்தருடைய கண்களுக்கு பிரியமானதாய் இருக்கிறது. அதை விட்டு அந்த மனிதனை மீண்டும் தன் எஜமானின் இடத்தில் ஒப்புவிக்க கூடாது. வந்து கேட்டால் கூட நாம் அனுமதிக்க கூடாது. அந்த மனிதனை கனிவோடு நடத்தி, அந்த மனிதனை கொடுமைப்படுத்தாமல் கனிவோடு நடத்தி ஆறுதலாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் குமாரத்தி பாவம் செய்யக்கூடாது, வேசித்தனம் பாவம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மிகவும் பரிசுத்தமாக தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற கற்பு நெறி தவறாமல் இருக்க வேண்டும். திருமணம் ஆகும் வரை தன் கன்னித்தன்மையை காத்துக்கொள்ள வேண்டும். திருமணம் ஆன பின்பு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் என்று ஒருவருக்கொருவர் கற்பு நெறி தவறாத ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும். இதுவே கர்த்தருக்கு பிரியமான காரியமாயிருக்கிறது, கர்த்தருடைய நீதியாய் இருக்கிறது. இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். மகா கேடுள்ள, மகா கர்த்தருக்கு அருவருப்பான இப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரவேலில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக, ஒரு பெண் தவறான நடத்தையினால் நடந்து பாவம் செய்து, விபச்சார பாவம் செய்து அதனால் வரும் பணத்தை கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படி ஒரு நீதியை கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, நாயை விற்ற அந்த பணத்தை கொண்டு வந்து காணிக்கை செலுத்தக்கூடாது. அதுவும் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய சகோதரனாகிய ஒருவர், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர், நாம் ஒரு கர்த்தருடைய இன்னொரு பிள்ளைக்கு பணம் கடனாக கொடுக்கிறோம் அல்லது உணவு தானியங்கள் கடனாக கொடுக்கிறோம் என்றால், அப்படி நாம் கொடுக்கும் பொழுது அவர்களிடத்தில் வட்டி வாங்கக்கூடாது. நாம் அந்நியரிடத்தில் வட்டி வாங்கலாம், ஆனால் நம்முடைய சகோதரர்களில் ஒருவனிடத்தில் நாம் வட்டி வாங்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பிறர்க்கு உதவியாக இருக்க வேண்டும், நீதியின்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இங்கு சகோதரன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் வட்டி வாங்கக்கூடாது. அந்நியராய் இருப்பவர்கள் என்றால் புறஜாதியார், மற்றவர்களிடத்தில் வட்டி வாங்கலாம். இது நாம் ஏதாவது ஒரு காரியத்திற்காக பொருத்தனை செய்து கொண்டால் அதை தாமதம் இல்லாமல் உடனே செலுத்த வேண்டும். தாமதிக்க கூடாது. அடுத்தவர் தோட்டத்திற்கு போகிறோம் என்றால் அங்கு நிறைய கனிகள் பழுத்து தொங்குகிறது என்றால் அந்த கனிகளை எடுத்து புசிக்கலாம், தவறில்லை. அந்த பழத்தை நாம் ஆசை தீர நமக்கு பிடித்த வரைக்கும் அந்த திராட்சை பழங்களை பறித்து சாப்பிடலாம். ஆனால் அறிவாரால் அறுக்க கூடாது, அதை சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. நம்மால்
புசிக்க ஆசைப்பட்ட அந்த பழங்களை நாம் புசிக்கலாம். இது எவ்வளவு நீதியான செயலாய் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தில் முதலாளியின் உழைப்பு அதில் இருக்கிறது. அவர்களுடைய ஆசீர்வாதம் அதற்கு, அதை நாம் பட்சித்துக் கொண்டு போவது போல இருக்கும். அதனால் வேண்டுமென்றால் தேவையானதை சாப்பிடலாம், ஆனால் அதற்கு மேல் சுமந்து கொண்டு போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது எவ்வளவு நீதியான செயலாய் இருக்கிறது. கர்த்தருடைய நீதி செயல்படும் போது அந்த இடத்தில் எந்த விதத்திலும் யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு நீதியா இருக்கிறது. கர்த்தருடைய நீதி நியாயங்களை எல்லாம் படித்து பார்க்கும் போது அது இரண்டு புறங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு பிரச்சனை என்றால் இரண்டு விதமான கூட்டத்தார், இரண்டு குரூப்புகள் இருப்பார்கள். அப்படி இவர்களுக்கும் பாதிப்பில்லாமல் இவர்களுக்கும் பாதிப்பில்லாமல் நீதியான ஒரு செயலை கர்த்தர் செய்வார். அந்த சட்டத்திட்டங்கள் அப்படியே நமக்கு போதிக்கின்றன. இப்பொழுது ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அவனுக்கு தான் தண்டனை வரும். தவறு செய்யாத மனிதனுக்கு தண்டனை வராது. இத்தவறு செய்யாத மனிதன் தண்டனை வராததினால் அவன் சமாதானமா இருப்பான். தவறு செய்தவன் நாம் செய்தோம், அதனால் நாம் இந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் மனம் அதை ஏற்றுக்கொண்டு விடும். அப்படியானால் கர்த்தருடைய நீதி நியாயங்கள் என்பது மிக 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 சரியானதாய் இருக்கிறது. எல்லோருக்கும் சமாதானத்தை தரக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வழிகள் அவ்வளவு அற்புதமானதாய் இருக்கிறது. இது எப்படிப்பட்ட காரியம்! கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிக 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 பெரியதா இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நம் கைகளில் வேத புத்தகத்தின் வடிவில் கர்த்தருடைய சித்தம் முழுவதும் நம் கைகளில் இருக்கிறது. அதை தினந்தோறும் எடுத்து வாசித்து கர்த்தரின் இருதயத்தை புரிந்து கொண்டு அவருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு மிகவும் கிருபை உள்ளவராக இருக்கிறார், சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். இந்த நீதி நியாயங்களின்படி செய்யும் போது ஒரு குடும்பமோ ஒரு சமுதாயமோ ஒரு தேசமோ இந்த சட்டதிட்டங்களை கடைபிடித்து வாழும்போது அந்த சமுதாயம் எவ்வளவு சமாதானம் உள்ளதா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய காரியத்தை பார்ப்போம். ஒரு ஊரில் 10 பெண்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அந்த 10 பெண்களால் 10 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பல குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போகும். அந்த தவறு செய்கிற ஆண்கள் தங்கள் மனைவியிடமோ தன் பிள்ளைகளிடமோ அன்பாய் இருக்க மாட்டார்கள். அவர்களை அன்போடு கவனித்துக் கொள்ள மாட்டார்கள். பாவம் செய்கிற எந்த ஆணும் ஒரு குடும்பத்தை அன்பாக கவனித்துக் கொள்ள மாட்டான். ஏனென்றால் அந்த மனிதனின் அன்பு வேறு இடத்தில் சென்று விட்டது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அந்த குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும், அந்த கஷ்டம் எவ்வளவு படும். கர்த்தர் சொல்லுகிற இந்த கற்பு நெறி தவறாத வாழ்க்கை, விபச்சாரம் ஒரு பெண் செய்தால் உடனே அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த பெண்ணும் விபச்சாரம் செய்ய மாட்டார். உயிரே போனாலும் நான் மானத்தோடு வாழ்கிறேன் என்பாள். அப்படிப்பட்ட பெண்கள் ஒழுக்கமாக இருக்கும்போது எந்த ஆணும் பாவம் செய்துவிட முடியாது. இதனால் ஒரு சமுதாயமே ஒரு தேசமே பரிசுத்தமா இருக்கும். இதனால் உலகத்தில் வாழ்கிற அந்த தேசத்தின் மனிதர்கள் எல்லோரும் எல்லா குடும்பமும் சமாதானமா இருக்கும். அந்த ஒரு ஆண் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஆண் இன்னொரு பெண்ணிடம் போய் தவறாக நடக்க முடியாது. வேறொரு அன்பு ஒரு பெண்ணிடம் அன்பு செலுத்த வாய்ப்பில்லை என்று சொல்லும் போது தன் மனைவியிடம் அன்பு செலுத்துவான். தன் பிள்ளைகள் தான் தன் வாழ்க்கை என்று தன் பிள்ளைகளை அக்கறையாக கவனித்துக் கொள்வான். அந்த குடும்பம் மிக செழிப்பானதாக, அதனுடைய செழிப்பு என்பது மன சந்தோஷத்தின் அளவில் இருக்கிறது. அதிக பணம் பொருள் தேவையில்லை. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு கூரை வீட்டில் எளிய உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்தாலும் அந்த குடும்பம் சமாதானம் உள்ளதாக சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். இது எப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை! ஒரு தேசத்திற்கு மிக முக்கியமான தேவையோ பொருளாதாரமோ அல்ல, பரிசுத்தம். முக்கியமாக இந்த விபச்சார பாவம் இருக்கக்கூடாது. விபச்சார பாவம் இல்லாத சமுதாயமே சரியான சமுதாயம், நீதியான சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாற கர்த்தரை நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய கிருபை நம்மில் பெருகட்டும். நாம் ஒவ்வொருவரும் இதற்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம். நம் தேசமும் அடுத்து வரும் தலைமுறைகளும் சமாதானமாய் வாழ நம்மளுடைய பரிசுத்தம் தான் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். உபாகமம் 24ஆம் அதிகாரம். திருமணமான பின் ஒரு கணவன் தன் மனைவியை பிடிக்கவில்லை, அவள் தவறானவள் என்று தெரியும் பொழுது
அந்த கணவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த கணவன் அந்த பெண்ணை தள்ளுதற் சீட்டு கொடுத்து அனுப்பிவிடலாம். அதாவது அந்த பெண்ணை பிடிக்கவில்லை, ஏதாவது காரணம் சொல்லலாம். அதாவது தள்ளுதல் சீட்டு என்றால் டைவர்ஸ், விவாகரத்து கொடுத்து அவர்களை அந்த பெண்ணை அனுப்பிவிடலாம். அப்படி விவாகரத்து பெற்ற பெண் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளுகிறாள் என்றால், அந்த இரண்டாவது கணவன் இறந்து விட்டான், திருமணமானது பின்பு இறந்து விட்டான். இப்பொழுது அந்த முதல் கணவன் அந்த பெண்ணை மீண்டுமாக தன் மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது, அவள் தீட்டுப்பட்டவள் இருக்கிறார். இது இஸ்ரவேலில் செய்யக்கூடாது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அப்படி முதல் கணவன் அந்த பெண்ணை சேர்த்து கொண்டால் அது தேசத்தின் மேலே பாவம் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த தேசத்தின் மேலே பாவம் வரும், அந்த ஒரு நாட்டையே பாதிக்குமா. அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய மகா பெரிய பாவமா இருக்கிறது. இது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானது. நாம் இது கவனிக்க வேண்டும். வேதத்தில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பு நெறி குறித்த காரியங்கள் எல்லாமே மிக 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 கடுமையான சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு கர்த்தர் விபச்சார பாவத்தை எந்த அளவுக்கு வெறுக்கிறார், அது கர்த்தருக்கு பிடிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் கற்பு நெறி தவறாமல் வாழ வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு, சிறு பெண் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து நாம் அதை போதிக்க வேண்டும். ஒழுக்கம், கற்பு நெறி என்ற காரியங்கள் சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பெரியவர்களாய் வளரும் போதும் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். பெரியவர்களும் அது போல பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு. அதை பார்த்துதான் பிள்ளைகள் வளருவார்கள். புதியதாய் ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டால் 1 வருடம் வரைக்கும், திருமணமாகி 1 வருடம் வரைக்கும் யுத்தத்திற்கு செல்லக்கூடாது. அந்த ஆண் மேல் வேறொரு வேலையை சுமத்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 வருடம் தன் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதிகமான உயிருக்கு ஆபத்தான வேலைக்கு செல்லக்கூடாது, யுத்தத்துக்கு செல்லக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதுவும் அவர்கள் மன சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஏற்புடைய நீதியாய் இருக்கிறது. அடுத்ததாக, திரிகையின் அடிக்கல் அல்லது மேல்கல்லை அடகாக வாங்கக்கூடாது. இதன் பொருள் என்னவென்றால், அந்த காலத்தில் கோதுமையை மாவாக அரைத்து வீட்டிலேயே அரைப்பார்கள். மாவாக அரைத்து இந்த காலத்தில் திரிகை என்று சொல்வார்கள். மேலே ஒரு கல் இருக்கும், அடியில் ஒரு வட்டமான ஒரு கல் இருக்கும், மேலே ஒரு வட்டமான கல் இருக்கும். அந்த 2 கல்லுக்கும் நடுவே அந்த கோதுமையானது நசுக்கப்பட்டு மாவாக வெளியே வரும். இப்படியாக அந்த கல்லை வைத்திருப்பார்கள். அது திரிகை என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு. இடத்திலும் இப்பொழுதும் கிராமப்புறங்களில் அவைகள் இருக்கிறது, பயன்படுத்தவும் செய்கிறார்கள். இந்த திரிகையின் கற்கள் மேல்கல்லையோ அடிக்கல்லையோ அடமானமாக வாங்கக்கூடாது. அந்த காலத்தில் மாவு அரைப்பதற்கு மிஷின் எல்லாம் கிடையாது. அதனால் அவர்கள் கைகளால் இந்த திரிகையில் தான் மாவு அரைத்து அப்பம் செய்வார்கள். அதனால் அந்த பொருளை நீங்கள் அடகாக வாங்கக்கூடாது, அது உயிரை வாங்கியது போல இருக்கும். அவர்கள் அடுத்த வேளை ஆகாரத்துக்கு அதில் மாவை தினந்தோறும் அரைக்க வேண்டும். அதில் மாவை எப்படி அரைப்பார்கள்? அது கடினமா இருக்கும். அவர்கள் சாப்பிட ஆகாரம் இல்லாமல் அந்த குடும்பம் கஷ்டப்படும் என்பதனால் அந்த மேல்கல்லையோ அடிக்கல்லையோ அடகாக வாங்காதே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் தானியம் இருந்தாலும் அந்த கல் இருந்தால்தான் அதை மாவாக அரைத்து அவர்களால் சமைக்க முடியும். அப்படி இருக்க அந்த கல்லை வாங்கக்கூடாது. இல்லை என்றால் அவர்கள் பசியோடவே அவர்கள் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஏழைகள் தான் அடகு வைக்க போவார்கள். அந்த கல் மட்டும்தான் இருக்கிறது என்று அதை கொண்டு போய் வைத்து விட்டால் அவர்களுக்கு கொஞ்சம் தானியம் கிடைத்தாலும் அதை வைத்து அவர்களால் சாப்பிட முடியாமல் போகும். அதனால்தான் கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறார். எவ்வளவு நீதியும் இரக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அன்பு பெரியது, அவருடைய நீதி நியாயங்கள் அற்புதமானது. ஒரு இஸ்ரவேலரின் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் திருடி விற்று விட்டான் என்றார். அடிமையாக விற்று விடுகிறான் என்றால், இது யோசேப்பையாவின் காலத்தில் நடந்ததல்லவா? யோசேப்பு சிறுவனாய் இருந்த பொழுது அவர்கள் சகோதரர்கள் அப்படிதான் விற்று போட்டார்கள். அது போல செய்தால் என்ன தண்டனை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இஸ்ரவேலின் ஒரு குமாரனை
திருடி விற்று போட்டால் அந்த மனிதனை கொன்றுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது எவ்வளவு அற்புதமான நீதி நியாயமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் பிள்ளைகளை, இஸ்ரவேலர்களை, அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், பரிசுத்தமானவர்கள், நீதியின்படி வாழ்கிறவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்களே. அப்படிப்பட்டவர்கள் மீது கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாக குஷ்டரோகம் வந்தவர்களை பார்த்தால் அப்படிப்பட்டவர்கள் ஆசாரியர்கள் சொல்லுகிற, கர்த்தர் ஏற்கனவே ஆசாரியர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதன்படி ஆசாரியர்கள் சொல்லுகிற கட்டளைகளின்படி கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆசாரியர்கள் சொல்லுகிற சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நட, அவர்களுக்கு செவி கொடு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் மிரியாமுக்கு நடந்த, தீர்க்கதரிசினியாகிய மிரியாமுக்கு நடந்த செயல்களை நினைத்து பார் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், ஆசாரியர்களை எதிர்த்து பேசக்கூடாது என்று இதை தெரிந்து கொள்ள வேண்டும். மிரியாம் அம்மா அந்த தவறை செய்து விட்டார்கள். அதனால் அவருக்கு 1 வாரம் இது இருந்தது, லெப்பர்சி, குஷ்டரோகம் இருந்தது. ஒரு ஏழை அடகு கொண்டு வந்து தன் பொருளை கொடுக்கிறான் என்றால் அந்த அடகை வாங்குவதற்கு, அடகுக்குரிய பொருளை வாங்குவதற்கு அவனுடைய வீட்டிற்குள் சென்று வாங்கக்கூடாது, வெளியில் இருந்தே வாங்கி கொள்ள வேண்டும். ஒரு ஏழை தன் பொருளை அடகாக நான் கொடுக்கிறேன், எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்கும் போது அந்த மனிதனின் வீட்டிற்குள் சென்று அந்த அடகுக்கான பொருளை நாம் வாங்கி கொள்ளக்கூடாது, வெளியில் இருந்தே வாங்கி கொள்ள வேண்டும். அப்படி செய்வது பாவமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். உள்ளே சென்று வாங்குவது பாவமாக இருக்கிறது. அது அவர்கள் மனதை மிகவும் காயப்படுத்தும். அதனால் கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறார். இது கர்த்தருடைய நீதியா இருக்கிறது. அடுத்ததாக ஒரு ஏழை தன்னுடைய வஸ்திரத்தை, ஒரு போர்வையையோ தன் உடுத்தி கொள்ளுகிற ஒரு துணியையோ அடகாக கொடுத்தால், அதை வைத்துக்கொண்டு பணம் பெற்று கொண்டால், அந்த நாளின் மாலை வேளையில், அந்த நாளின் சாயங்காலத்திலேயே அந்த அடகுக்குரிய பொருளை கொண்டு போய், அந்த துணியை கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் இரவில் குளிரில் அவர்கள் நடுங்கிக் கொண்டு இருப்பார்கள். அந்த வஸ்திரத்தை கொடுத்தால் அவர்கள் போர்த்தி கொள்வார்கள். அதனால் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைகளை ஒடுக்காயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவர் ஏழையாய் இருக்கிறார் என்பதினால் நாம் அவர்களை ஒடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைகளை ஒடுக்கக்கூடாது, அவர்களை துன்புறுத்தக்கூடாது, அவர்களால் நமக்கு எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டு நாம் அவர்களை துன்புறுத்தக்கூடாது. எந்த சூழ்நிலையிலேயும் அவர்களை வேதனைப்படுத்த கூடாது. ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், நம்மாலான உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும், அல்லது துன்புறுத்தாமலாவது இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தகப்பன் செய்த பாவத்திற்கு மகனை, அந்த பிள்ளையை தண்டிக்க கூடாது. அதே போல பிள்ளை செய்த பாவத்திற்கு தகப்பனை தண்டிக்க கூடாது. இது இஸ்ரவேலில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அநீதியான செயல் என்று சொல்லுகிறார். அவரவர் செய்த பாவத்திற்கு அவரவரே தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பிள்ளைகளின் பாவம் செய்தால் அதை பெற்றோருக்கு தண்டிக்க கூடாது ஏதாவது காரணத்தினால், அல்லது பெற்றோர்கள் பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனையை பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது. அப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவும் கர்த்தருடைய நீதியாய் இருக்கிறது. அடுத்ததாக அடிமை திக்கற்றவர்கள், ஒருவனுக்கு அடிமையாக இருப்பவர்கள் அல்லது திக்கற்றவர்களாய் இருப்பவர்கள் நீதியாய் நியாயமாய் நடந்து கொண்டு இருக்கும் போது அவர்கள் மேல் வீண் பழி சுமத்தி அவர்களை ஒடுக்கக்கூடாது, அவர்களுடைய நியாயத்தை புரட்டக்கூடாது. அவர்கள் ஒரு தவறும் செய்யாதிருக்க மற்றவருடைய அக்கிரமத்தை இவர்கள் மேல் சுமர பண்ணுவது போன்ற காரியத்தை செய்யக்கூடாது. இந்த காலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால், அவர் ஒரு ஏழை இருக்கிறான், ஒரு திக்கற்றவன் இருக்கிறான் என்பதற்காக, அதாவது தவறு செய்தவர்கள் ஒருவர் இருக்க, இந்த ஏழையும் திக்கற்றவர்களுமா இருக்கிறவர்கள் மேல் குற்றம் சுமத்தி அவர்களை ஜெயிலில் அடைப்பது, குற்றப்பழியை அவர்கள் மேல் சுமத்துவது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. இது அநீதியான செயல், கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் அப்படி செய்தால் அவர்களை தண்டிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக
விதவைகளின் வஸ்திரத்தை அடகு வாங்கக்கூடாது. விதவைகள் தங்கள் வஸ்திரத்தை அடகாக கொடுத்தால் அதை வாங்கக்கூடாது. அது பாவமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு அருவருப்பான செயலாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக, வயல்வெளியில் வேலை செய்து நம் கதிர்களை எல்லாம் விளைச்சல் எல்லாம் முடிந்து கதிர்களை அறுத்து அரிக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருகிறோம் என்றால், அப்பொழுது ஏதாவது ஒரு அரிக்கட்டை மறந்து வயலிலேயே விட்டுவிட்டு வந்து விட்டால் அதை மீண்டும் எடுப்பதற்காக திரும்ப போகக்கூடாது. அந்த அரிக்கட்டை ஏழைக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைக்கும் விட்டுவிட வேண்டும். வயலில் விளைச்சல் எல்லாம் முடிந்ததும் அறுவடை செய்வார்கள். அப்படி அறுவடை செய்து முடித்த பின்பும் கதிர்கள், அதன் மணிகள், அந்த கோதுமை மணிகள், நெல் மணிகள், என்ன பொருள் விவசாயம் செய்கிறோமோ அதன் பலன் பல அந்த நிலை முழுவதும் சிந்தி கிடக்கும். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நிலக்கடலையா இருக்கலாம், எள்ளாக இருக்கலாம், கோதுமை, நெல், எந்த வித தானியமா இருந்தாலும் விளைந்த நிலத்தில் நாம் அறுவடை முடித்த பின்பு அங்கங்கு கொஞ்சம் கொஞ்சம் சிதறி கிடக்கும். அதை எடுக்க அந்த நிலத்தின் முதலாளியே செல்லக்கூடாது. அதை திக்கற்றவர்களுக்கும் ஏழைக்கும் விதவைக்கும் விட்டுவிட வேண்டும். நாம் அறுவடை முடித்த பின்பு அவர்கள் போய் அதையெல்லாம் எடுத்துக் கொள்வார்கள். அதை ஏழைக்கு விட்டு கொடு, அதையும் போய் நீயே எடுத்துக்கொள்ளாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்வதுதான் நீதி என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஒலிவ மரத்தை உதிர்த்தால், ஒலிவ பழங்களை உதிர்த்து எடுக்கும் போது அதை முதலில் உதிர்த்து எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள். பின்பு அந்த முதலில் உதிர்க்கும் போது இருக்கிற காய்கள் சில நாட்களில் அது மீண்டுமாக பழுக்கும். அதை போய் எடுக்க மீண்டும் போகாதே. ஒரு முறை உலுக்கி அந்த ஒலிவ பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்த பின்பு மிச்சம் இருக்கிற 1, 2 எங்கேயாவது இருக்கும். சிதறி கிடக்கிற அந்த ஒலிவ பழங்கள், காயாய் இருந்து சில நாட்களில் கனிகிற அந்த பழங்கள், ஒரு சில ஏதாவது சிந்தி இருக்கிற சிறிதளவானது இருக்கும். அவைகளை எடுக்க நீ போகாதே. அதை ஏழைக்கும் திக்கற்றோர்களுக்கும் விதவைக்கும் விட்டு கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல திராட்சை பழங்களை பறிக்க போகும்போதும், திராட்சை பழங்கள் எல்லாம் பறித்து அறுவடை முடிந்த பின்பு அதை மீண்டும் மிச்சம் இருக்கிற அந்த காய்கள் சில நாட்களில் பழுக்கும். 1, 2 அங்கேயே அந்த நிலத்தில் எங்கேயாவது இருக்கும். அப்படி இருக்கும்போது 1, 2 என்று சிறிதளவே இருக்கும். எங்கேயாவது ஒன்று இருக்கும் திராட்சை குலைகள். அதை பறிக்கவும் நீயே போகாதே. அதை ஏழைக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைக்கும் விட்டு கொடு என்று சொல்லுகிறார். கர்த்தர் எவ்வளவு ஏழைகளின் மேல் இரக்கம் உடையவராய் இருக்கிறார். அவர்களுக்கு இறங்குகிற பணக்காரர் மேல் அவர் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இவர்களும் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்களும் போஷிக்கப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய அருமையான காரியமாய் இருக்கிறது கர்த்தருடைய நீதி நியாயங்கள். அதிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்திலே அடிமையா இருந்ததை மறந்து விடாதே. சிக்கற்றவனை போல நீ அலைந்து திரிந்ததை மறந்து விடாதே. அடிமையாய் நீ எகிப்தில் இருந்தாயே, அதை நினைத்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வாறாக கர்த்தர் நீதி நியாயங்களை மனிதனுக்கு போதித்திருக்கிறார். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். அவருடைய நீதி எல்லோருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரியம். அது ஒருதலை பட்சமாக சாயாது. எல்லோருக்கும் சமாதானத்தை கொடுக்கிற நீதி நியாயங்களா இருக்கிறது. கர்த்தருடைய வழிகளில் செய்கிற நீதி நியாயங்களோ அது சிறந்ததாக, மிக மிக சிறந்ததாக, எல்லோருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதாகவும் இருக்கிறது. உபாகமம் 25ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் நீதி நியாயங்களை நமக்கு போதித்திருக்கிறார். இதன்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சுலபமானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும். நாம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும்படியாக ஒவ்வொருவர் மனிதர் வாழ்க்கையிலும் ஏற்படுகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்கும் தேவையான நீதி நியாயங்கள், சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராது. நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்மால் சுலபமாக மேற்கொள்ள முடியும்.
ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதை நாம் எப்படி சமாளிப்பது, அதாவது அதை வெற்றி கொள்வது எப்படி, எது நீதி எது நியாயம், எது சரி எது தவறு என்பதை நாம் புரிந்து செயல்பட கர்த்தர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அதாவது கர்த்தருடைய நீதி நியாயங்கள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஒரு சிறு ஊமையை பார்க்கலாம். ஒரு 10 வயது சிறுவன் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறான். 2 பிள்ளைகள் அங்கு கணக்கு பாடம் போடுகிறார்கள். அந்த கணக்கில் இருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் வருகிறது. ஒரு பையனுக்கு 10 என்ற ஆன்சர் வருகிறது, இன்னொரு பையனுக்கு 5 என்ற ஆன்சர் வருகிறது. இதில் அந்த கணக்குக்கு சரியான விடை எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி கண்டுபிடிப்பது? சரியான விடை என்பது அந்த ஆசிரியர் சொல்லும் விடையாக இருக்கும். அந்த ஆசிரியர் சரியான கணக்கை போட்டு அதன் விடையை கண்டுபிடித்து விட்டு அதோடு சரிப்படுத்தி பார்ப்பார்கள். 10 என்று அந்த ஆசிரியருக்கு விடை அவர் எழுதியிருந்தால் அந்த கணக்கின் விடை 10 என்பதே சரியானது என்று நியாயம் தெரிவித்து அதற்கு மார்க் கொடுப்பார்கள். இதுதான் முறை. இதே போலதான் மனித வாழ்க்கையும். ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான சட்ட திட்டங்களை நாம் நியமித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஒவ்வொரு விதமான சட்ட திட்டங்கள், ஒவ்வொரு மொழி பேசுகிறவர்களுக்கு ஒவ்வொரு விதமான சட்ட திட்டங்கள், ஒவ்வொரு தேசத்திற்கு ஒவ்வொரு விதமான நீதி நியாயங்கள் என்று இருக்கும்போது அதற்கு சரியானது எது என்று யோசித்தால் எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு தேசத்தில் இதுதான் எங்கள் சட்டம்தான் சரி என்று சொல்வார்கள். இன்னொரு தேசம் இல்லை, எங்களுடைய தேசத்தின் சட்டம்தான் நீதியானது, இதுவே சரியானது என்று தங்கள் தேசத்தின் சட்டத்தை உயர்வாக சொல்வார்கள். அப்படி இருக்க எந்த தேசத்தின் சட்டம் சரியானது, எந்த சமுதாயத்தின் நீதி நியாயங்கள் சரியானது என்பதை நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நினைத்தால் எப்படி கண்டுபிடிப்பது? கர்த்தர் இதனால்தான் ஒவ்வொரு தேசமாகட்டும், ஒரு தனி மனித வாழ்க்கையாகட்டும், ஒரு சமுதாயத்திற்கான சட்டமாகட்டும் எல்லாவற்றையும் எழுதி இந்த காலத்தில் வேதாகமத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். 3000 வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் இவை எல்லா காலத்திற்கும், எல்லா தேசத்திற்கும், எல்லா கலாச்சாரத்தில் வாழ்கிற மக்களுக்கும் பொருந்துகிற காரியமாய் இருக்கிறது. சரியான சட்டத்திட்டம் என்பது நம்மை படைத்த கர்த்தர் கொடுத்தது. மனிதனையும் மனித வாழ்க்கையையும் இந்த உலகத்தையும் நமக்கு வாழ இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த உலகத்தையும் படைத்தவர், அவரே சிருஷ்டித்தவர், அவர் கொடுத்திருக்கிற சட்டமே சரியானதா இருக்கிறது. அதை பின்பற்றி வாழ்கிறதே சரியானது. நாம ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதை விட கர்த்தர் தருகிற கட்டளையின்படி நடப்பதே நமக்கு சிறந்ததா இருக்கிறது. நாமெல்லாம் மனிதர்கள் தான். நம்முடைய அறிவுக்கு எட்டியபடி அந்தந்த காலத்தில் நாம் வாழ்ந்து விட்டு போகிறோம். 500 வருடங்களுக்கு முன்பாக செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, விறகு அடுப்பு தான் வைத்து சமைத்தார்கள், கேஸ் கிடையாது, கரண்ட் கிடையாது, எதுவும் இல்லை. அப்பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருந்தது. அவர்கள் அறிந்த ஞானத்தை பயன்படுத்தி அவர்கள் வாழ்ந்து முடித்தார்கள். இப்பொழுதோ நமக்கு இவைகள் எல்லாம் இருக்கிறது. நமக்கு தெரிந்த ஞானத்தை வைத்து நாம் வாழ்ந்து முடிக்க போகிறோம். இதுதான் வாழ்க்கையாய் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது நம்முடைய ஞானம் குறைவுள்ளது. கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவர் சொல்வதை கேட்பதே சரியானது. அவர் சகல ஞானமும் அறிந்தவர், பூரண ஞானம் உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் படைத்தவர். அதனால் அவருக்கு நன்றாக தெரியும். ஒரு டிவி வாங்கினால் அந்த டிவியை தயாரிக்கிறவர்களுக்கு தெரியும் அதன் தன்மை எப்படிப்பட்டது என்று. அவர்களை விட அதிகமாய் புரிந்து கொண்டவர்கள் அந்த டிவியை பற்றி வேறு யாரும் இருக்க முடியாது. அதே போலதான் இந்த பூமியை படைத்தவரால், இந்த உலகத்தை படைத்து, நம்மை படைத்து, இந்த சூழலை படைத்தவரால் சரியாக சொல்ல முடியும், இப்படிதான் வாழ வேண்டும், இதுவே சரியான பாதை, வாழ்க்கையின் பாதை இதுவே சரி என்று அவரால் மட்டுமே சொல்ல முடியும். அவர் சொல்வது மட்டுமே சரியா இருக்கும். அதை பின்பற்றி நடப்பது நமக்கு நன்மை பயக்கும். மனித வாழ்க்கையே சிறு பிள்ளைத்தனமாய் இருக்கிறது. இந்த காலத்தில் சிறு பிள்ளைகள் அம்மா சமைத்தால் நானும் சமைக்கிறேன் என்று சிறு குழந்தைகள் வந்து சமைக்க வருவார்கள்.
அவர்கள் எல்லா வேலையும் செய்ய வருவார்கள். அதே போல்தான் இன்று நாமும் இருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் வேதத்தை படிக்க மாட்டேன், வேத புஸ்தகத்தை தியானிக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம எல்லாவற்றையும் நினைத்து முடிவு பண்ணி செய்ய விரும்புகிறோம். அதனால்தான் வாழ்க்கையில் பலவித தோல்விகளையும் மன உளைச்சல்களையும் அடைகிறோம். அதை விட்டுவிட்டு வாழ்க்கையின் ஃபார்முலா வேத புத்தகம், அந்த வேத புத்தகத்தை படித்து அதன்படி நாம் வாழும்போது கர்த்தருடைய வார்த்தைகளின் வழியில் நம் பாதை, கர்த்தருடைய வார்த்தைகள் என்பது வழி, அந்த வழியில் நாம் வாழும்போது நாம் சமாதானம் உள்ளவர்களாக வாழலாம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீதிமானை நீதிமான் என்று நியாயம் தீர்க்க வேண்டும், குற்றவாளிகளை குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்க வேண்டும். ஒரு நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு அதிகாரி இருக்கிறார் என்றால், ஒரு நீதிபதி இருக்கிறார் என்றால், எந்த காலத்திலும் நீதியை புரட்டக்கூடாது, முகதாட்சண்யம் பார்க்க கூடாது. பெரிய மனிதர்கள் என்று பயந்தோ, ஏழை எளியவர்கள் என்று கேவலமாக நினைத்தோ நீதி நியாயங்களை புரட்டக்கூடாது. நீதி நியாயங்கள் என்பது எப்பொழுதும் நீதியாய் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு குற்றவாளியை குற்றவாளி என்றும் நீதிமானை நீதிமான் என்றும் தீர்க்க வேண்டும். அதுவே நீதியாயிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமான செயலாயிருக்கிறது. நீதியை புரட்டக்கூடாது, அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படி ஒரு குற்றவாளி பாவம் செய்து வரும்போது தண்டனைக்குரியவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம், அதற்கு மேல் அடிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று சொல்லுகிறார். போரடிக்கிற மாடு என்றால் வயல் நிலங்களில் கதிர் கட்டுகளை, நெல் அல்லது கோதுமை எதா இருந்தாலும் அந்த கதிர்களை எல்லாம் செடியோடு அறுப்பார்கள். அறுக்கும் போது அறுத்து அதை கதிராக அந்த செடியோடு அந்த நெல் மணிகளோ கோதுமை மணிகளோ அதிலே இருக்கும், எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒரு இடத்தில் குவித்து வைத்து அதன் மேல் அந்த கதிர் கட்டுகளை கொண்டு வந்து, அது எந்த தானியத்தின் கதிர் கட்டாய் இருந்தாலும் அவைகளை கொண்டு வந்து பரப்பி வைத்து அதன் மேல் ஒரு மாடு இழுத்து வரும்படியாக ஒரு வண்டி போல ஒன்று செய்து வைத்திருப்பார்கள். அதில் ஒரு பெரிய கல்லை கட்டி அந்த மாடை சுற்றி சுற்றி வரும்படி செய்வார்கள். அந்த கல்லை மாடு இழுத்து கொண்டு சுற்றி சுற்றி வரும். அந்த கல்லுக்கு அடியில் உருண்டு வருகிற அந்த கல்லுக்கு அடியில் இருக்கிற கதிர் கட்டுகளில் இருக்கிற அந்த தானியங்கள் கீழே உதிர்ந்து விடும். இதை போரடித்தல் என்று சொல்வார்கள். அதாவது கதிரில் இருந்து அந்த தானியத்தை பிரிக்க மாடுகளை பயன்படுத்தி பிரித்தெடுப்பார்கள். அந்த செயலை தான் போரடித்தல் என்று சொல்வது. அப்படி அந்த மாடுகள் சுற்றி சுற்றி வந்து வேலை செய்யும். கடினமான அந்த கல்லை இழுத்து கொண்டு வரும், பெரிய கல்லாக இருக்கும். அப்பொழுது அதுக்கு வலிக்கும் அல்லவா? அப்படி அதை இழுத்து கொண்டே வரும்போது அதன் வாயை கட்டக்கூடாது. ஏனென்றால் அதில் கீழே வைக்கோல் இருக்கிறது, கதிர்களும் இருக்கும், அவைகளையும் சேர்த்து சாப்பிடும். அது சாப்பிட்டு கொண்டே அதை இழுத்து கொண்டே இருக்கும். அப்படி அதை சாப்பிடுவதை விட்டுவிட வேண்டும். அதன் வாயை கட்டக்கூடாது. வாயை கட்டிவிட்டால் அதால் சாப்பிட முடியாது, வேலை மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி அதை கஷ்டப்படுத்தாதே, அது உனக்காக தானே இந்த பாடுபடுகிறது. அந்த கல்லை சுற்றி சுற்றி இழுத்து மணிக்கணக்காக நாள் முழுவதும் வரும். அப்படி இருக்கும்போது அந்த மாட்டுக்கு பலன் தேவை. அதற்காக அந்த தானியங்களையோ அந்த கதிர்களையோ கொஞ்சம் மாடும் சாப்பிட்டால் சாப்பிடட்டும் என்று விட்டு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் அதன் வாயை கட்டாதே என்று சொல்லுகிறார். இது மிகவும் ஆழமான சத்தியம். இப்படியாக போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒருவர் கூட்டு குடும்பமாக இருக்கிறார்கள். பல அண்ணன் தம்பிகள் சகோதரர்கள் ஒருமித்து ஒரே குடும்பமாக இருக்கும் போது ஒரு அண்ணன் இறந்து விட்டால் அவருடைய மனைவி அடுத்த அவருடைய தம்பிக்கு, கணவனின் தம்பியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டு குழந்தை இல்லாமல் இருக்கும் போது ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக அவர்கள் வாழும்போது அண்ணன் மனைவியை தம்பி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தைக்கு அந்த அண்ணனின் பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இறந்தவனின் பெயரை வைக்க வேண்டும் என்று. அதாவது இது அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். அப்பொழுது
இப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றாய் குடியிருக்கும் பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த சகோதரன் செய்யாவிட்டால், இறந்த தன் சகோதரனின் மனைவியை திருமணம் செய்து கொண்டு அந்த வாழ்க்கை வாழாவிட்டால், அந்த பெண் மூப்பரிடம் போய் தன் நியாயத்தை சொல்ல வேண்டும். என் கணவர் எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு திருமணமாகி என் கணவர் இறந்து விட்டார், அவருடைய சகோதரன் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார் என்று மூப்பரிடம் போய் சொல்ல வேண்டும். ஊரில் பெரியவர்கள், பெரிய மனிதர்களிடம் சொல்ல வேண்டும். அவர்கள் வந்து விசாரிக்க வேண்டும். ஒருவேளை அந்த சகோதரன் எனக்கு பிரியமில்லை, நான் இவளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டால், அந்த மனிதனின் செருப்பை கழற்றி விட்டுவிட வேண்டும். இந்த பெண் அவன் மேல் முகத்தை துப்பி தன் அண்ணனுடைய சந்ததியை காப்பாற்றாமல், பேரை காப்பாற்றாமல் போனான் என்று அது ஒரு அவமான சொல்லாக, செயலாக, அவனை அவமானப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த குடும்பத்தில் அந்த பெயர் போக கூடாது என்பதற்காக அப்படி சொல்லப்படுகிறது. இது அந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டத்திட்டமாய் இருக்கிறது. இது ஒன்றாக குடியிருக்கும் போது, சகோதரர்கள் எல்லாம் ஒரே வீட்டில் குடியிருந்து ஒன்றாக சமைத்து சாப்பிட்டு வாழ்கிற அந்த கால முறைமையின்படி வாழ்கிறவர்களுக்கு. அடுத்ததாக, ஒரு வீட்டில் நிறைகள், படி போன்றவை ஒரே அளவாக இருக்க வேண்டும். சிலர் விற்பதற்கு ஒரு படி, வாங்குவதற்கு ஒரு படி என்று வைத்திருப்பார்கள். நிறை கற்களை எடுத்தால் அதில் பெரிய கல் என்பது வாங்குவதற்கு வைத்துக் கொள்வார்கள், விற்பதற்கு என்று சிறிய கல்லாய் வைத்திருப்பார்கள். நம் கண்பட பார்க்கும் போதே செய்வார்கள் இப்படிப்பட்ட காரியத்தை. இது மிகவும் தவறாய் இருக்கிறது. விற்பதும் வாங்குவதும் ஒரே கல்லில் இருக்க வேண்டும், ஒரே அளவான படி இருக்க வேண்டும். அப்படி மாற்றி மாற்றி செய்வது கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்முடைய அளவுகள் சரியானதாக நீதியின்படி இருக்க வேண்டும். இந்த காலத்தில் அதற்காக தான் அரசாங்கம் அந்த படி மற்றும் நிறை கற்களில் முத்திரையிடுகிற பழக்கம் வந்தது. நீதியின்படி வாழ வேண்டும். அளவு முறைகளில் மாறக்கூடாது. 1 லிட்டர் என்றால் 1 லிட்டர் சரியாக இருக்க வேண்டும். 1 கிலோ என்றால் 1 கிலோ சரியானதாக இருக்க வேண்டும். ஒரு படி என்றால் ஒரு படி சரியானதாக இருக்க வேண்டும். விற்றாலும் சரி, வாங்கினாலும் சரி. அதனால் அதை புரிந்து கொண்டு நீதியின்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல இஸ்ரவேலருக்கு கர்த்தர் அந்த காலத்தில் அமலேக்கியரை அழித்து விடு என்று சொல்லுகிறார். அவர்கள் நீங்கள் வனாந்திர பயணத்தில் வரும்போது உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், அவர்களை அழித்து விடு என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், இந்த காலத்தில் தனிப்பட்ட மனிதர்கள் மேல் நாம் விருப்போ வெறுப்போ செலுத்தக்கூடாது. அது தவறாயிருக்கிறது. அவர்கள் செய்த பாவத்தை தான் நாம் அழிக்க வேண்டும். அவர்கள் செய்த கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அப்படி செய்ய தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை தான் எதிர்த்து யுத்தம் செய்து அவர்கள் செயல்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், அந்த மனிதர்களுக்கு அல்ல. அவர்களை பகைக்க கூடாது, எந்த மனிதனையும் பகைக்க கூடாது, விரோதம் பாராட்டக்கூடாது. அதிகமாய் பாவம் செய்கிறவர்களை கண்டால் அவர்களை விட்டு விலக வேண்டும். உபாகமம் 26ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலர் கானானுக்குள் சென்ற பின்பு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து மோசே ஐயா மூலியமாக கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட உபதேசிக்கிற காரியமா இருக்கிறது. இது இன்றைக்கு நமக்கு மிகவும் பொருத்தமான ஒரு காரியமா இருக்கு. இன்று நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய மிக பொருத்தமான ஒரு காரியமாக இந்த செய்தி இருக்கிறது. கானானுக்குள் இஸ்ரவேலர் சென்ற பின்பு அங்கு வருஷத்தின் கனிகள் எல்லாம் பழுத்த பின்பு, விவசாய நிலங்களில் கனிகள் எல்லாம் பழுத்ததும் அவர்களுடைய முதற் பலன் கனிகளை இஸ்ரவேலர் பறித்து ஒரு குடையில் வைத்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடத்தில் கொண்டு வந்து அதை கர்த்தருக்கென்று காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அந்த காணிக்கைகளை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அதன் பின்பாக அந்த பண்டிகை நாட்களை, அந்த மாதிரியான பண்டிகை நாட்களை கொண்டாடி முதற் பலன் காணிக்கையை படைக்கும் போது
அவர்களிடத்தில் இஸ்ரவேலர்கள் தங்களிடத்தில் அவர்கள் வீட்டில் இருக்கிற அந்நியர்கள், பரதேசிகள், விதவைகள், திக்கற்றவர்கள் இவர்கள் எல்லோரையும், அதாவது இவர்களிடத்தில் வேலை செய்கிற இப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள். அவர்களோடு லேவியரோடும் எல்லோருக்கும் அதில் பங்கை கொடுக்க வேண்டும். எல்லோருடனும் புசித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதாவது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை திக்கற்றவர்களுக்கும், ஏழைகளுக்கும், விதவைகளுக்கும், அந்நியராய் இருப்பவர்களுக்கும், நம்மிடத்தில் இருக்கிற ஏழை எளியவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை அழைத்து வந்து அவர்களோடு கூட அந்த காணிக்கைகளையும் கர்த்தருக்கு கொடுத்து படைத்து சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். இப்படி நாம் செய்வது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. அடுத்ததாக 3 வருடங்களுக்கு ஒரு முறை தசமபாகம் செலுத்த வேண்டிய வருஷத்தில் அந்த நாட்களில் நம்முடைய எல்லா விளைச்சல்களிலும், நம்மளுடைய எல்லா பண வரவுகளிலும் 10ல் ஒரு பங்கு தசம பாகத்தை எடுத்து வந்து அவைகளை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அந்த தசம பாகங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து பலிகள் போன்ற காரியங்களை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்தி, நம்மிடையே இருக்கிற லேவியர்கள், அந்நியர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் இப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து புசித்து சந்தோஷமாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இதன் பொருள் என்னவென்றால், நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் போது, நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்கும் போது, நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் நினைத்து பெருமை கொண்டு நாம் தவறாக நடக்கக்கூடாது. நம்மை தாழ்த்தி நாம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்ததை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், நாமும் ஒரு காலத்தில் பாவம் செய்து, எகிப்து என்பது ஞானார்த்தமாய் அது நாம் பாவத்தில் கிடந்த வாழ்க்கையை குறிப்பதாக இருக்கிறது, ஒரு தேசத்தை அல்ல. அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களிடத்தில் அடிமைகளாய் பிறந்தார்கள், அதை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நாம் எல்லாம் இந்த காலத்தில் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் நாம் எல்லாம் பாவத்திற்கு அடிமையாய் இருந்து அந்த பாவத்தை விட்டு கர்த்தருடைய கிருபையினால் விடுதலை பெற்று இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், திருச்சபைக்கு செல்லுகிறோம், அவருடைய வேத வசனங்களை தியானிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் பாவத்தில் கிடந்த போது நாம் எவ்வளவு வேதனைப்பட்டோம், நோயினால் எவ்வளவு வேதனைப்பட்டோம், ஒடுக்கத்தினால் அடிமைப்படுத்தினார்கள் நம்மை, மற்றவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள், அதில் இருக்கும் போது நாம் எவ்வளவு வேதனைப்பட்டோம், மற்றவர்களுடைய துன்பத்துக்கும் நிந்தைக்கும் நாம் ஆளானோம், பிற மனிதர்களின் நிந்தைக்கும் தூஷணங்களுக்கும் நாம் ஆளாகி கிடந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏழையாய் ஆகாரத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்த காலங்களை நினைக்க வேண்டும். இப்படி நாம் கஷ்டப்பட்ட காலத்தில் நாம் இவ்வளவு துன்பங்களை அடைந்திருந்தோம். ஒரு காலத்தில் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலையை தந்து இன்று நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் கிருபை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக, நாம் முன்பு கஷ்டப்பட்டது போல, நாம் அடிமைகளாய் இருந்து பாடுபட்டது போல, அதே போல இன்று அந்த நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி என்றால் அதை பாகுபாடு பார்க்க கூடாது. அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கலாம் அல்லது மற்றவர்களாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கடினமாக சாப்பாட்டிற்கு ஆகாரத்திற்கும் வழி இல்லாமல், உடை உடுத்த வழி இல்லாமல், தங்குமிடம் இல்லாமல், அடிப்படை தேவைகள் இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய உதவிகள் நம்மை போன்ற சரிசமமாய் இருப்பவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்க கூடாது. எல்லா வசதிகளும் இருந்து நல்லபடியாக வாழ்கிறவர்களுக்கு
நாம் மீண்டும் மீண்டும் போய் உதவி செய்வதனால் ஒரு பலனும் இல்லை. நாம் ஒரு உதவி செய்தால் அவர்கள் மீண்டுமாக நமக்கு ஒரு உதவியை செய்வார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னிடத்தில் இருக்கிற அந்நியர், ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், இப்படிப்பட்டவர்களுக்கு நீ உதவி செய். யாரிடமாவது இருந்து உதவி கிடைக்காதா என்று ஏங்குகிற நிலையில் இருப்பவர்களை நோக்கி நாம் உதவி செய்ய வேண்டும். நாம் உதவி செய்ய நினைத்தால் மட்டும் போதாது, அதை சரியான நபர்களுக்கு போய் சேரும்படி செய்ய வேண்டும். எல்லோருக்கும் நாம் செய்துவிடக் கூடாது. அதனால் பிரயோஜனம் இருக்காது. இப்படியாக நம்மிடத்தில் இருக்கிற அந்நியர்கள், பரதேசிகள், திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழை எளியவர்கள் எல்லோர் மேலும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தருடைய பார்வையில் நாம் பிரியமானவர்களாய் இருப்போம். இப்படியெல்லாம் நாம் செய்து கர்த்தருடைய சன்னதியில் போய் கர்த்தரிடத்தில் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன அறிக்கை செய்ய வேண்டும் என்றால், கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்து தவறு செய்து பல பாடுகளை பட்டு கொண்டிருந்தோம். கர்த்தாவே, நீர் மனமிறங்கி எங்கள் மேல் கிருபையாய் இருந்து எங்களை மீட்டு கொண்டு எங்களை எல்லா பாவத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்து எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை மீட்டு கொண்டீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியாயங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய கட்டளைகளின்படி எங்கள் காணிக்கைகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் என் பிள்ளைகளை என் கட்டளைகளை கை கொண்டு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிற நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவருடைய ஜனமாக நாம் இருக்கிறோம். இதை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ சொந்த ஜனமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி அவர் மேலும் ஆசீர்வதிப்பார். என் கற்பனைகளை கை கொண்டு எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உங்களை நீங்கள் எனக்கு எப்பொழுதும் சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். உங்களை நான் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவார். இப்படியாக நாம் நம்முடைய செயல்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதாவது ஆபிரகாம் ஐயா தம்முடைய ஒரு சிலரோடு சேர்ந்து ஒரு 70 பேர் மட்டும் இஸ்ரவேலர்கள் கொஞ்ச ஜனமாக எகிப்துக்கு போனார்கள். அங்கோ எகிப்தியர்கள் மத்தியில் பழுகி பெருகினார்கள். ஆனால் எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்கினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள், அடிமைப்படுத்தி அவர்களிடத்தில் வேலை வாங்கினார்கள். அதன் விளைவாக என்ன நடந்தது? அப்படி அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு இஸ்ரவேலரை மீட்டு கொண்டு கானானுக்குள் வனாந்திர பாதையின் வழியாக கானானுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். இப்பொழுதோ அவர்கள் பெரிய ஜனமாய் இருக்கிறார்கள். இப்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இதை நாம் அறிக்கை செய்து கர்த்தாவே எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். முக்கியமான காரியம் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியாயங்களையும் நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுதே நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனம் என்றால் என்ன? கர்த்தருடைய ஜனம் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவரை ராஜாவாக கொண்டு அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள். ஒரு தேசத்தில் ஒரு இந்தியன் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? இந்திய தேசத்தின் ராஜா அவர் கொடுக்கிற கட்டளையை கீழ்ப்படிந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்களே இந்தியர்கள் என்று சொல்ல முடியும். அதுபோல கர்த்தருடைய ஜனம் என்றால் கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து
அவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களே அப்படி சொல்ல முடியும். இப்படியாக நாம் கர்த்தருடைய ஜனம் என்றால், நம்மை ஆளுகை செய்கிறவர் அவர் என்றால், அவர் சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கேட்டு நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நம் தலையில் சுமந்து திரிய வேண்டும். இப்படி செய்கிறவர்களே கர்த்தருடைய ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமலோ அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லிக் கொண்டோ கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ முடியாது. அது நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளலாம். கர்த்தருடைய பார்வையில் அப்படி இருக்காது. நீங்கள் யாரோ எனக்கு தெரியாது என்று கர்த்தர் சொல்லி விடுவார் நியாய தீர்ப்பு நாளிலே. அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களே கர்த்தருடைய ஜனமாய் இருப்பார்கள். 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக அங்கு ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் பூமியில் செய்கிற அத்தனை காரியங்களையும் பரலோகத்தில் இருந்து கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீதி நியாயங்களை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அதனால்தான் அவரால் நியாய தீர்ப்பை சரியானபடி கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். அவர் நாம் செய்கிற அக்கிரமங்களையும் நீதியான காரியங்களையும் அறிந்து கொள்ளாவிட்டால் அவரால் நியாய தீர்ப்பு செய்ய முடியாது. ஆனால் இதை நாம் புரிந்து கொண்டு இப்படியாக நடக்க வேண்டும். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளின் கற்பனைகளையும் கை கொள்வோம். இந்த காலத்தில் கர்த்தருடைய வேத வசனம் ஆகிய வேதாகமத்தை எடுத்து வாசித்து புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி நாம் வாழ்க்கை நடத்துவதே கர்த்தருக்கு பிரியமான செயலாயிருக்கும். அப்படி வாழ்கிறவர்களே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையை, கிறிஸ்துவின் வார்த்தையை கை கொள்கிறவர்களே கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். இப்படியாக வாழ நாம் முயற்சி செய்வோம். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.